தாயின் அன்பு. பிரைஸ் தி லார்ட். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் ஏசாயா 49:15 கூறுவதை பார்க்கின்றோம். அடிக்கடி நான் யோசிப்பதுண்டு, எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்க முடியும்? ஏனென்றால் அன்பு என்றாலே நம் கண்களுக்கு முன் தெரிவது தாயினுடைய அன்புதான். தன் வேதனையை மறந்து, வியாதியை மறந்து, வறுமையை மறந்து தன் பிள்ளைகளுக்காகவே உயிரை கொடுப்பவள் தாய் தானே. பின் ஏன் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது என்று அநேக முறை நான் யோசிப்பதுண்டு. ஆனால் ஒரு முறை இங்கிலாந்து தேசத்திற்கு சென்றிருந்த பொழுது இது எவ்வளவு உண்மை என்பதை பார்க்க தோன்றியது. ஆம், சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட கணவனும் மனைவியும் விவாகரத்து செய்து பிரிந்து வேறு திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்றதை நான் அங்கு பார்க்க நேர்ந்தது. அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளின் நிலைமை மிகவும் பரிதாபமானதாக இருக்கின்றது. சீராட்டி பாராட்டி வளர்க்க வேண்டிய தாயால் சிறு வயதிலேயே புறக்கணிக்கப்பட்டு, தேவைகளை சந்திக்க வேண்டிய தகப்பனால் தள்ளப்பட்டு, நடு வீதியில் நிற்கும் பிள்ளைகளின் துன்பமும் துயரமும் சொல்லி மாளாது. விளைவு தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கும் மதுவிற்கும் போதை மருந்துகளுக்கும் அடிமைகளாகி தங்களையே கெடுத்து கொண்டு வாழ்வை தொலைக்கின்ற நிலைமையை தான் அங்கு பார்க்க நேர்ந்தது. ஆம் அன்பானவர்களே, நம் ஆண்டவரோ தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று ஏசாயா 66:13 கூறுவதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பால் ஈர்க்கப்பட்ட எந்த தாயினாலும் தன் பிள்ளைகளை நேசிக்காமல் இருக்கவே முடியாது, தேற்றாமல் இருக்கவே முடியாது. ஆனால் அவர்களின் அன்பின் செயல்பாட்டிற்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் ஒரு தாயின் அன்பை விட எல்லையற்ற அன்பை கொண்டுள்ள நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுவது, என் அன்பு மகனே மகளே, நீ என் அன்பை உணரும்படி உனக்காக என் உயிரையே கொடுத்து உன்னை மீட்டு கொண்டவன் நான். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு அதன் வழி தெரியும். அதனால்தான் தன் பிள்ளை மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறாள். தன் பிள்ளை தவறான வழியில் சென்றால் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உலக தாய்க்கு இவ்வளவு அன்பும் பாசமும் தன் பிள்ளை மேல் இருந்தது என்றால், அழியாத உலகின் அரசனாகிய எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் நீ பாவச்சேற்றில் மூழ்கி கிடந்தால். அதுவும் நான் என் உயிரை இரத்தத்தையே விலைக்கிரயமாக கொடுத்து உன்னை நான் சிலுவையில் பெற்றெடுத்தேனே, அந்த வழி எனக்கு தெரியும். அதனால்தான் நீ நித்திய எரிநரகத்துக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக உனக்காக நான் சாத்தானோடு போராடி கொண்டிருக்கின்றேன். பொறுமையுடன் காத்திருக்கும் என்னோடு சேர்ந்து நீயும் அவனோடு போராடு. வா, உன்னை என் பேரின்ப வீட்டில் சேர்த்து கொள்ள ஆசையாயிருக்கிறேன் என்று கூறுவதை நம் செவிகள் கேட்கட்டும். எல்லையில்லா அன்பால் நம்மை யோசிக்கும் நம் தேவனை நாமும் நேசிக்கும் நம் தேவனை நாமும் நம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நேசிப்போம். கழுகின் கூட்டை கவனித்தால் நம் ஆண்டவரின் அன்பை நன்கு புரிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, தாய் கழுகு குஞ்சுகளுக்காக தன் கூட்டை கட்டும் பொழுது பல அடுக்குகளாக அதை கட்டும். கீழடுக்கில் நல்ல உறுதியான மரப்பட்டைகள், குச்சிகள், அடுத்து இலைகள், அடுத்து முள்ளான அடுக்கு, அதற்கடுத்து தன் வயிற்று பகுதியில் இருக்கும் பஞ்சு போன்ற மிருதுவான தன் இறக்கைகளை தன் அழகால் பீத்து எடுத்து மேல் அடுக்கில் அழகாக பரப்பி வைக்கும். பின் குஞ்சுகளை கொண்டு வந்து அதில் படுக்க வைக்கும். பின் அவற்றிற்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து ஊட்டி வளர்க்கும். ஆனால் நன்கு வளர்ந்தவுடன் அவை தன்னை போல உலகை ரசிக்க பறந்து வராமல் சொகுசாக கூட்டிலேயே படுத்திருந்தால் பஞ்சை எடுத்துவிடும். அப்பொழுது முள் குத்த ஆரம்பிக்கும். அதன் வலி தாங்காமல் கூட்டை விட்டு வெளியே வந்து பறக்க ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, ஒரு கழுகிற்கே தன் குஞ்சுகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது தெரிந்தது என்றால், அவற்றை படைத்த நம் ஆண்டவருக்கு நம்மை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது மிகவும் நன்றாகவே தெரியும். அவர் நமக்கு மிகவும் அருமையான வாழ்வை கொடுத்திருக்கும் பொழுது அவற்றிற்காக நன்றி கூறி அவரது அன்பில் நாம் வளர வேண்டும். இல்லை என்றால் நம்மையும் முள் குத்துவது போல துன்பங்களை, சிறு சிறு சிக்ஷைகளை கொடுத்து வளர உணர்த்துவார். இதை நாம் உணர்ந்து நம்மை சரி செய்து கொண்டால் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் தற்காலிகமான சிக்ஷைகள் பெரிய தண்டனைக்கு நம்மை இட்டு செல்லும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஜெபம் செய்வோம். என் ஆண்டவரே, உமது அன்பிலும் ஐக்கியத்திலும் நாங்கள் வளரவும், உமது பிரசன்னத்தில் நாள்தோறும் திளைக்கவும் தேவையான அருளை தர உம்மை இறைஞ்சுகிறோம். ஆமேன்.